6000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் சுபமுகூர்த்த பட்டுப்புடவை ரூபாய் 1800 மட்டுமே. இச்சலுகை குறுகிய காலம் வரை. தொடர்பு கொள்ள 7825852585 8939233923 என்ற நம்பருக்கு அழைக்கவும். அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் வளமும் நலமும் நிலைத்திருக்க பெண்கள் செய்ய வேண்டியவை பற்றி இந்த பதிவில் நாம பார்ப்போம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு, உடை, இருப்பிடத்துடன் பணமும் முக்கியமாகிவிட்டது. நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு பணம் மிகவும் இன்றியமையாததாக இருக்குது. இதற்காக நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்து பல காரியங்கள், ஓமங்களை செய்வதுண்டு. இதனை தவிர்த்து குபேரனை ஈர்த்து பணவரவு அதிகரிக்க என்ன செய்ய வேணும் அப்படின்றத பத்தி இப்ப நாம பார்க்கலாம். ஒரு சிறிய தொட்டியில கற்பூரவள்ளி செடியை நம்ம வீட்டு வாசல்ல வைத்தா வீடு சுபிக்ஷம் அடையும். அந்த செடியானது வளர வளர உங்களுடைய முன்னேற்றமும் செழிப்பாகும். பொழுது சாய்ந்த பின்னாடி பெண்கள் குளிப்பது வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றலை குறைத்துவிடும். கோவிலுக்கு கொண்டு செல்லும் எண்ணெயை கோவில் விளக்கில் தான் ஊற்ற வேணுமே தவிர வேறு ஒருவர் ஏற்றி வைத்த விளக்கில் ஊற்றக்கூடாது. சமையல் அப்படின்றது அன்னபூரணி அம்சம். அதனால குளித்த பின்னாடி சமைப்பதே சரியான பழக்கம். மேலும் மருத்துவ ரீதியாக இது ஆரோக்கியத்திற்கும் நல்லது. மாலை சூரியன் மறைந்த பின்னாடி தலைமுடிய சீவக்கூடாது. இதனால முடிகள் உதிரும். பொதுவாக முடிகள் தீய சக்திகளை ஈர்ப்பவை. அதாவது முடிகள் வசியம் மற்றும் சூனியம் போன்றவற்றிற்கு உபயோகப்படுத்தப்படுது. அதனால வீட்டிற்குள் தலைமுடியை மாலை வேளையில சீவக்கூடாது. பெண்கள் வீட்டுல பலவித ஊறுகாயை வைத்திருக்க வேணும். ஏன்னா குபேரன் ஊறுகாய் பிரியர். அதனால பலவிதமான ஊறுகாய் வைத்திருக்க குபேர செல்வம் பெருகும். வீட்டுல பணப்பெட்டியை வடக்கு நோக்கி வைத்திருக்க அது குபேரரின் ஆசீர்வாதத்தை பெருக்கும். பெண்கள் இடது கையில வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும். பணப்பெட்டிக்கு பின்பாக ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை வைக்க வேணும். அதுல பணம் அல்லது பணப்பெட்டியை பட்டு எதிரொலிக்கும் போது அந்த பணப்பெருக்கத்தை இரட்டிப்பாக்கும் அப்படின்றது நம்பிக்கை. பெண்கள் வீட்டு அடுப்பங்கரையில் வெந்தயத்தை சிறிது கிண்ணத்துல போட்டு திறந்த நிலையில் வைத்து வர அந்த வீட்டுல என்றும் உணவுப் பொருட்களுக்கு குறைவிருக்காது. வெள்ளிக்கிழமை மாலை வீட்டுல தாமரை வடிவிலான லட்சுமி கோலம் போட்டு அதன் மீது 5 முக குத்து விளக்கை ஏற்றி வழிபட்டா அந்த வீட்டுல லட்சுமி வாசம் செய்வாங்க. பணப்புழக்கம் அதிகரிக்க பணப்பெட்டியில பச்சை துணியில சிறிது பச்சை கற்பூரம், ஏலக்காய், சிறிது சோம்பு மூன்றையும் சேர்த்து முடிச்சு போட்டு கட்டி வைக்கணும். இதனால பணம் பெட்டியில பெருகுவதை காணலாம். பச்சை பட்டு உடுத்திய லட்சுமி படத்தினை வீட்டு வாசல்ல மாட்டி அதற்கு பெண்கள் தினமும் தூபம் காட்டி வர அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வசமாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.